அனைவருக்கும் வணக்கம். நான் நவீன் பேசுகிறேன். சித்தாந்தம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் சதயம். சதயம் வந்து ஒரு முழு நட்சத்திரம். இது வந்து உங்களுக்கு கும்பராசியில் வரும். கும்பராசியோட அதிபதி வந்து சனி. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்பவே சீக்ரெட்டிவாக இருப்பாங்க. இவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா இவங்க மனசுலேயே வச்சுருப்பாங்க, வெளியில் லீக் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ட்ரஸ்ட் வர்தி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும், எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் எந்த டேலண்ட்டை எதுக்கு பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. இவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு கைண்ட் நேச்சர் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அப்ராட் ஜாப்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஆன்மீக ஆற்றல் நிறைந்தவங்களா இருப்பாங்க. அன்பான குடும்பம், அழகான குழந்தைகள் இருப்பாங்க. இவங்களுக்கு லக்கு எப்படி ஃபேவர் ஆகும்னே தெரியாது. சடனாக வந்து லக் ஃபேவர் ஆகும். நிறைய காசு சம்பாதிப்பாங்க. திடீர்னு எல்லாமே நடக்கும். இவங்க என்ன சொன்னாலும் அதை செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கு நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இவங்க கிட்ட எப்போவுமே இருக்கும். ஒரு டிசிப்ளினான லைஃப் வாழ்வாங்க. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. விதிமுறைகளை வந்து மீற மாட்டாங்க. இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய புக்ஸ் படிப்பாங்க. சதயம் நட்சத்திரத்தை நம்ம 4 பாதியாக பிரிக்கலாம். முதல் பாதி, இரண்டாவது பாதி, மூன்றாவது பாதி, நான்காவது பாதி அப்படின்னு சொல்லிட்டு, முதல் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட தாக்கம் அதிகமாக இருக்கும். முதல் பாதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்பவே இரக்கமாக இருப்பாங்க. நியாயவான், ஞானவான் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கவுன்சிலிங் நல்லாவே வரும். பேரண்ட்ஸை ரொம்பவே மதிப்பாங்க. இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்களுக்கு சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால இவங்களை வந்து உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் உழைச்சி முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து ஒரு சமாதான புறா அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல் ஆளாக போய் சமாதானப்படுத்துவாங்க. இவங்க ரொம்பவே அன்பானவங்க. ஆனால் அந்த அன்பை எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ஈஸியாக வந்து இவங்க வந்து மற்றவங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்களில் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதுவே இவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்பவே சமூக நீதி நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களோட நலனுக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீதி, நேர்மை, நியாயத்துக்கு போராடுவாங்க. தர்மத்தை கடைபிடிப்பாங்க. நல்ல சிந்தனை வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம். நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்பவே ஆன்மீகம் சார்ந்து இருப்பாங்க. இவங்க பார்க்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் வைலண்ட்டாக மாறினாங்க ரொம்பவே கஷ்டம். இவங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்கன்னு சொல்லலாம். சதயத்தோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் எப்போவுமே ஃபோக்கஸ்டாக இருக்கும். என்ன செய்யணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்க. எப்போவுமே இவங்க வந்து ஒரு குறிக்கோளோட வாழ்வாங்க. அந்த குறிக்கோளை எப்போவுமே நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க. இவங்களோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வச்சுருப்பாங்க. அதே ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அதை இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாகவும் வர வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும், ரிலேட்டிவ்ஸோட ப்ராப்ளம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் சில நேரங்களில் என்ன ஆகும்னா இந்த பிரச்சனைகள்னால இவங்க தனிமையவே அதிகமாக விரும்புவாங்க. ஸோ தனிமையாக இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தனிமையாகவே இருப்பாங்க. ஏன்னா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். சதயம் நட்சத்திரத்துக்கு பிடிச்ச வேலை, அவங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து இவங்க எக்ஸல் ஆவாங்க. அந்த துறையில் வந்து இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவத்துறையிலையும் இராணுவத்துறையிலையும் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க நிறைய கலைகளை கற்றுப்பாங்க. அந்த கலைகள்லேயே சீக்கிரம் மாஸ்டராகவும் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு குடும்பம் நல்லாவே அமையும். ஏன்னா வந்து குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க, குழந்தைங்களை நல்லா பார்த்துப்பாங்க, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறனால எப்போவுமே இவங்க வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சதயத்தை பற்றி இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது சதயம் நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.